அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் ஹேமந்த் சோரனிடம் விசாரிப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை விசாரிப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரம். ஜார்க்கண்ட் அதாவது சுரங்க முறைகேடு ஊழல் வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. ஒரே முறை மட்டும்தான் ஹேமந்த் சோரன் ஆஜராகி இருந்தார். இந்த நிலையில் மீண்டும் 29 அல்லது 31ஆம் தேதிகளில் மீண்டும் ஆஜராக வேண்டும் என்றும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த முறையும் 29ஆம் தேதியும் அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் டெல்லி சென்ற ஹேமந்த் சோரனை விசாரிக்க அமலாக்கத்துறை முயற்சி மேற்கொண்டது. ஆனால் அவர் டெல்லியில் இல்லை என்பது தெரிய வந்ததை அடுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர் அவரது BMW கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். இந்த நிலையில் ஹேமந்த் சோரன் தலைமறைவாகி விட்டதாகவும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று ராஞ்சியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற ஹேமந்த் சோரன் அவரது கட்சியினுடைய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் அவர் ராஞ்சியில் இருப்பதை அறிந்து கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது அவரது வீட்டிற்கு சென்று இருக்கிறார்கள். அங்கு இந்த விவகாரம் தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த விசாரணை மேற்கொள்வதற்காக அமலாக்கத்துறையினர் தற்பொழுது ஹேமந்த் சோரன் வீட்டிற்கு சென்று இருக்கிறார்கள். அதாவது இதுவரை 10க்கும் மேற்பட்ட முறை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையிலும் ஒரு முறை மட்டுமே நேரில் ஆஜராக இருக்கிறார். கடந்த 29ஆம் தேதியும் இன்றைய தினமும் ஆஜராக வேண்டும் என்று மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் நேற்று அதாவது 29ஆம் தேதியும் ஆஜராகவில்லை, இன்றைய தினமும் ஆஜராகதால் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் ஹேமந்த் சோரன் வீட்டிற்கே நேரடியாக சென்று இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவ்வாறு ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படும் பட்சத்தில் அவரது மனைவி அடுத்த முதலமைச்சராக ஜார்க்கண்டினுடைய அடுத்த முதலமைச்சராக ஹேமந்த் சோரனின் மனைவி பதவியேற்பார் என்றும் அது தொடர்பாகவே நேற்று ஹேமந்த் சோரன் கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனாவும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் ஹேமந்த் சோரனிடம் விசாரணை நடத்துவதற்கு மட்டுமே சென்று இருக்கிறார்களா அல்லது அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா என்பது தொடர்பான புதிய தகவல்கள் எதுவும் தற்பொழுது வரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது ஹேமந்த் சோரன் வீட்டிற்கு அமலாக்கத்துறையினர் சென்றிருப்பது ஒரு முக்கியமான விவகாரமாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.